ஒரு பொண்ணு ஒருத்தங்க அவங்க பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவா இல்லன்ட்டு சுத்தி இருக்கிறவங்கலாம் ஒரு மாதிரி பேசுறாங்க. அதனால அந்த பொண்ணு நம்மளும் அவங்கள மாதிரி அழகாகணும் அப்படின்னு சொல்லி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண போறாங்க. அந்த சர்ஜரிக்கு அப்புறம் அவங்க லைஃப் எப்படி மாறுச்சுன்றது தான் முழு கதையே. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இன்னைக்கு நம்ம ரேபிட் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஹாரர் கதைக்குள்ள தான் போக போறோம். கதையோட ஆரம்பத்துல ஒரு பெரிய கட் அவுட் ஒண்ணு, அதுல பைக்ல உட்காந்துகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அழகான லேடியோடைய போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை ரோஸ்னு ஒரு பொண்ணு பாக்குறாங்க. இவங்களும் வந்து பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு பைக்ல தான் இருக்காங்களே. இவங்களுக்கு என்னன்னா, அந்த போஸ்டர்ல இருக்கிற பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, ஆனா நம்ம ரொம்ப அசிங்கமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் எலும்பு தோலுமா இருக்காங்க, அவ்வளோ மோசமாலாம் இல்ல. ஆனா இருந்தாலும் இவங்களோட தாழ்வு மனப்பான்மையால நம்ம ஏன்டா இப்படி பிறந்தோம் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இவங்க வண்டி ஓட்டிட்டு வரும்பொழுது ஒரு நாய் ஒண்ணு இவங்களை கடிக்கிற மாதிரி வருது. நம்ம அசிங்கமா இருக்கிறதுனால தான் இது நம்மள கடிக்க வருதுன்ட்டு இப்பயும் அவங்க தப்பா தான் நினைச்சுக்கிறாங்க. அதுவும் வண்டி ஒழுங்கா ஓட்டாம கார்லாம் இவங்க மேல மோதி இருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வராங்க ரோஸ். ரோஸ் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர் கம்பெனில தான் ஒர்க் பண்றாங்களே. ரொம்ப லேட்டா வராங்க ஆபீஸ்க்கு. ஆனா அங்க ஆல்ரெடி பாஸ் அங்க வேலை செய்யற எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க லேட்டா உள்ள வர, என்னம்மா இப்பதான் ஆபீஸ்க்கு வர டைம் உனக்கு, எவ்வளவு லேட்டா வந்திருக்க தெரியுமா? அது வந்து சார் கிட்டத்தட்ட ஆக்சிடென்டே ஆயிருக்கும், எனக்கு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வந்திருக்கேன், நீ அப்படியே போய் சேர்ந்திருந்தா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி கேவலமான ரீசனை சொல்ற பாரு, உன் மூஞ்சி மாதிரியே இருக்கு உன் ரீசன் அப்படின்னு அவரு சொல்ல சுத்தி இருக்கிற எல்லோருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாவம் ரோஸுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடனே பாஸ், எல்லாரும் எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் தான் சிரிப்பேன் அப்படின்னு இப்ப இவரு சிரிக்க திரும்பவும் எல்லாரும் சிரிக்க அந்த இடத்துல ரொம்ப அவமானம் ஆயிடுது ரோஸுக்கு. அப்புறம் அந்த பாஸும் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபேஷன் ஷோ மாதிரி ஷோகேஸ் பண்ண போறோம். அதனால பக்காவா டிசைன் பண்ணணும். என்ன புரியுதா ரோஸ்? ஏன்னா நம்ம ரோஸ் தான் வந்து டிசைனர். மத்த பொண்ணுங்கலாம் வந்து அழகா இருக்காங்களாம், அதனால வந்து இவங்க டிசைன் பண்ற ட்ரெஸ் எல்லாம் அவங்க தான் போட்டு ஷோகேஸ் பண்ணணும். மீட்டிங் முடிஞ்சு நம்ம ரோஸ் வேலை பார்த்துட்டு லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ஆபீஸ்லயே ஒர்க் பண்ற ஒரு அழகான ஒரு பர்சன் வந்து, இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி நடக்க போகுது, நீயும் வரியா என்ன? ஆக்சுவலா எனக்கு வரணும்னு விருப்பம் இல்ல, அங்க வந்து நான் என்ன பண்ண போறேன், அதனால நான் வீட்டுல தான் இருக்க போறேன். உடனே அந்த பர்சனும், வீட்டுல இருந்தா செம்ம போர் அடிக்கும், நீ என்ன பண்ற, பார்ட்டிக்கு வா, அதுவும் ஏன் கூட வா, நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம், இன்னும் சொல்ல போனா நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட்டு டேட்டிங்கே பண்ணலாமே அப்படின்னு அவரு சொல்ல இங்க ரோஸுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா இவங்க நம்ம ரொம்ப அசிங்கமா இருக்கும் அப்படின்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு அழகா இருக்கிற பையன் நம்மள டேட்டிங் கூப்பிடுறானே அப்படின்னு அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு. நீங்க நைட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பர்சனும் அங்க இருந்து போறாரு. அதுக்கப்புறமா ஒரு லேடி வராங்க. இவங்க தான் நம்ம ரோஸோடைய ஃப்ரெண்டு. இதே ஆபீஸ்ல ஒரு மாடலா ஒர்க் பண்றாங்க. நம்ம ரோஸ் கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து, இன்னும் ஒரு சுத்து சின்னதா செஞ்சு கொடு ரோஸ், ஏன்னா ரொம்ப லூஸா இருக்கு தெரியுமா. நம்ம ரோஸும் அந்த ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணும், என்ன ரோஸ் இன்னைக்கு நடக்க போற பார்ட்டிக்கு எப்படி நீ வரமாட்ட, வீட்டுல இருந்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம ரோஸும், இல்ல நான் பார்ட்டிக்கு வர போறேன். எது நீ வர போறியா, தனியாவா? இல்ல நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றான்ல அந்த அழகான பையன், அவன் தான் என்ன டேட்டிங்க்கு இன்வைட் பண்ணிருக்கான்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டு பொண்ணும், பாரு ரோஸ் சும்மா வேற லெவல் நீனு, என்ஜாய் அப்படின்னு சொல்ல ரோஸுக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஆனா நீ என்ன ட்ரெஸ் போட்டு போவ அப்படின்னு ஃப்ரெண்டு பொண்ணு கேட்க, ரோஸ் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அதான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணும், நான் சொல்ற ட்ரெஸ்ஸை நீ போட்டு போ அப்படின்னு சஜஸ்ட் பண்றாங்க. ரோஸும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த பார்ட்டிக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க அந்த பர்சனும் வராரு. நம்ம ரோஸ் கிட்ட ரொம்ப நல்லாவே பேசுறாரு. இன்னும் சொல்ல போனா லவ் பண்ற மாதிரி ஆளு பேசுறாரு. ரோஸுக்கு அவ்வளவு சந்தோஷம். இதான் இதுக்கு முன்னாடி அவங்க ஃபீல் பண்ணது இல்லையா, அதனால ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு பாத்ரூமுக்கு போறாங்க. அப்ப அதே பாத்ரூம்ல இருக்கிற ஒரு ரெண்டு பொண்ணுங்க பேசுறத நம்ம ரோஸ் கேக்குறாங்க. அவன் எவ்வளவு அழகா இருப்பான், அவன் போய் ரோஸ் கூட சுத்துறானே. அந்த ரோஸோட ஃபேமிலி கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. எவ்வளவு அந்த கார் ஆக்சிடென்ட்ல மாட்டி முகம் ஃபுல்லா பத்தியா எவ்வளவு தழும்புன்ட்டு. அன்னைக்கு ஆபீஸ்க்கு லேட்டா வந்ததுனால பாஸ் ரொம்ப திட்டாரு. ரோஸ் மனசு கஷ்டப்பட்டுச்சுன்ட்டு அந்த ரோஸோடைய ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கால, அவ தான் அந்த பையன்கிட்ட பேசி அவ மனசு நார்மல் ஆகணும், சோ அவளை பார்ட்டிக்கு கூப்பிடுன்னு சொன்னது. அவனா எப்படி இந்த பொண்ணை கூப்பிடுவான் அப்படின்னு அவங்க பேசுறத கேட்க ரோஸோட மனசே ஃபுல்லா உடைஞ்சு போகுது. அப்படியே அவங்க சோகமா வெளியே வரும்பொழுது அங்க அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் இருக்காங்க. ரோஸ் நீ செம்ம அழகா இருக்க, அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பையன் என்ன டேட்டிங் போலான்னு கூப்பிட்டது நீ சொல்லி தானே கூப்பிட்டான், அது வந்து ரோஸ் இதை யாரு உங்ககிட்ட சொன்னது, யாரோ சொல்லிட்டு போறாங்க, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்றாங்க, ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டு ரோஸ், நீ கஷ்டப்பட்ட, உன் மனசை நார்மல் ஆகணும் தான் நான் இப்பெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த புரிஞ்சுக்காத ரோஸ் வந்து ரொம்ப கவலையோட வண்டி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. பின்னாடி அந்த ஃப்ரெண்டு பொண்ணு, ரோஸ் சொன்னா கேளு நில்லு அப்படின்னு கத்துறாங்க. ஆனா ரோஸ் பைக் எடுத்துக்கிட்டு ரோட கிராஸ் பண்ணும்பொழுது ஒரு வண்டி ஒண்ணு மோதி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ரோஸுக்கு சரியான அடிப்படுது.
ஸோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஆப்ரேஷன்லாம் பண்றாங்க. பெட்ல இருந்து ரோஸ் கண்ணை முழிச்சும் எழுந்துக்கிறாங்க. முகத்துல அவ்வளோ பெரிய கட்டு இருக்கு. பக்கத்துலேயே தான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்காங்க. டாக்டர் அவ கண்ணை முழிச்சு எழுந்துட்டான்னு சொல்ல டாக்டரும் வராரு. உங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, முகத்துல ரொம்ப அடிபட்டிருக்கு, அதுவும் முக்கியமா தாடையில. ஸோ அதனால நாங்க தையல் போட்டிருக்கோம், வாய் எதுவும் திறக்க முடியாது, பேசவும் முடியாது. ஸோ அதனால ஏதாவது வேணும்னா நீங்க எழுதி தான் காட்டணும். இப்போ எதுவும் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம ரோஸும் வந்து எழுதுறாங்க, நான் என் முகத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்னு டாக்டரும் கட்டை அவுக்க சொல்றாரு. மெதுவா நர்ஸும் கட்டை அவுத்துட்டு நம்ம ரோஸ் கிட்ட கண்ணாடியை கொடுக்கறாங்க. அவங்க முகம் எப்படி இருக்குன்னு அவங்க பாக்குறதுக்கு. பார்த்தா அவங்களுடைய ஒரு சைடு தாடையே பொளந்துகிட்டு ரொம்ப கொடூரமா இருக்கு பார்க்க. இதுக்கு முன்னாடி முகம் நல்லா இருக்கும் பொழுதே நம்ம ரொம்ப அசிங்கமா இருக்கும்னு நினைச்ச ரோஸ் இவ இப்படி அடிபட்டு முகமே கோரமா இருக்கா, அவ்வளவுதான் நம்ம ரொம்ப கேவலமா இருக்கும்ட்டு அந்த இடத்துலயே அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டாக்டரும் வந்து ஒரு 2 நாள் நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கணும், அதுக்கப்புறமா நீங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போறாரு. அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட நம்ம ரோஸும் நான் ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஆயிட்டேன்ல அப்படின்னு எழுதி காட்ட ரோஸ் அப்பெல்லாம் கிடையாது, இது ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளவுதான். திரும்பவும் நம்ம ரோஸ் வந்து என்னோட ஒர்க் என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது நீ திரும்ப பழைய மாதிரி கான்பிடென்ட்டா வந்தா கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும், அதனால நீ கவலைப்படாத, இனிமே நீ தனியா இருக்க வேணாம், என் கூட வந்து தங்கு அப்படின்ட்டு ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்குறாங்க அந்த ஃப்ரெண்டு பொண்ணு. ஸோ அதே மாதிரியே 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்போ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு நம்ம ரோஸை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. நம்ம ரோஸ் முகம் ஃபுல்லா கட்டு போட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் இதை உன் வீடு மாதிரியே யூஸ் பண்ணு, உன் பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு, அதோட உன்னை டேட்டிங் கூப்பிட்டான்ல, அவன் உன்னை ரொம்பவே விசாரிச்சான், உன் பொருளெல்லாம் இங்க கொண்டு வரதுக்கு அவன் தான் ஹெல்ப் பண்ணானே, எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு போல, நான் சொன்னதுக்காகலாம் கிடையாது, சரி நான் ஒர்க்குக்கு போயிட்டு வரேன், நீ பார்த்து பத்திரமா இருன்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அங்க இருந்து போறாங்க. எங்க ரோஸ் வந்து அவங்க வீட்டுல தனியா இருக்காங்க. அங்க ஒரு பெரிய கண்ணாடி ஒண்ணு இருக்கு. அந்த கண்ணாடியில அவங்க முகத்தை பார்த்துட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க. மெதுவா அந்த கட்டு போட்டிருக்கிறத கலட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சாப்பிட்றத அந்த அதை கலட்டிட்டு தான் சாப்பிடணும். அப்படி கலட்டும் பொழுது அவங்க முகம் ரொம்ப கொடூரமா அடிபட்டு போயிருக்கா. அதை பார்த்து இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பழங்கள் எல்லாம் போட்டு ஜூஸ் மாதிரி அடிச்சு அதை ஒரு பெரிய சிரஞ்சில எடுத்து மெதுவா அவங்க வாய்க்குள்ள இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் அவங்க சாப்பிட்டே ஆகணும். ஆனா அப்படி ஒழுங்கா அவங்களால சாப்பிட முடியல, ரொம்பவே கஷ்டமா இருக்கு ரோஸ்க்கு. ஸோ அப்படியே மெதுவா அவங்களுடைய லேப்டாப்ல மெயில்லாம் செக் பண்ணும்பொழுது நிறைய பேர் நலம் விசாரிக்கிறாங்க. அப்படிதான் டிரான்ஸ்ஹியூமனிசம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனில இருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. அவங்க அந்த கம்பெனியோடைய ப்ரோமோ வீடியோவை பார்க்கறாங்க. டிரான்ஸ்ஹியூமனிசம் எங்களோட கம்பெனில உங்களுடைய உடம்புல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் நாங்க சரி பண்ணிடுவோம். எப்படி ஒரு பல்லியோடைய கை கால் வால்லாம் கட் ஆனாலும் திரும்ப அது வளருமோ அதே டெக்னாலஜியை பயன்படுத்தி மனிதர்களுடைய செதஞ்சி போன உடல் உறுப்புகளை திரும்ப நாங்க நார்மலா கொண்டு வந்துருவோம். இது ஒரு சாதாரண பிளாஸ்டிக் சர்ஜரி கிடையாது, நேர்ல வந்து செக் பண்ணி பாருங்க, மாற்றத்தை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இதை பார்த்த உடனே ரோஸுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால ஃப்ரெண்டு பொண்ணை கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க ஆல்ரெடி சில பெண்கள்லாம் முகத்துல கட்டு கட்டிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக ரெடியா இருக்காங்க போல. ஆனா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, ஐயோ இங்க விலை ரொம்ப அதிகம் அப்படின்னு. அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் இவங்க எல்லாம் பேசிக்கிறத பார்த்தா இது ரொம்ப காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டல் போலயே, சரி வா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு 2 பேரும் ரிசப்ஷன்ல விசாரிச்சு டாக்டரையும் மீட் பண்றாங்க. ஸோ டாக்டரும் ரோஸோடைய அடிப்பட்ட அந்த ஃபேஸ் எல்லாம் பார்க்கறாரு. நீ கவலைப்படாத, நானும் என்னோட ஒய்ஃபும் சேர்ந்து தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஆரம்பிச்சோமே, உங்களை மாதிரி அடிப்பட்ட பெண்களுக்கு திரும்ப பழைய முகத்தை கொண்டு வரது தான் எங்களோட வேலையே. உடனே ரோஸும் அவங்க சொல்ல வரத்தை எழுதுறாங்க, எங்க கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு. டாக்டரும் நீங்க கவலையே பட தேவையில்லை, எங்க கிட்ட சர்ஜரிக்கு காசுலாம் அதிகம் தான், ஆனா சில பேருக்கு வந்து நாங்க ஃப்ரீயாவே பண்ணி தருவோம், அதுல நீங்களும் ஒருத்தங்க, ஏன்னா நீங்க தனியா இருக்கீங்க, அப்பா அம்மா யாரும் கிடையாது, சொந்தக்காரங்க கூட யாரும் இல்ல, சோ உங்களை மாதிரி ஆட்களுக்குலாம் நாங்க ஃப்ரீயாவே பண்ணி தருவோம், ஓகேனா சொல்லுங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ ரோஸும் ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட பேசுறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஃப்ரீயா பண்றேன்னு சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அந்த டாக்டர் ரொம்ப ரொம்ப நல்லவர், இன்னும் சொல்ல போனா அவர் ஃப்ரீயா பண்ண போற ஆபரேஷனே உனக்கு தானா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தான் ரொம்ப நாளா அவர் தேடிக்கிட்டு இருந்தாராம், சோ உதவி பண்றாரு, கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா போகும் அப்படின்ட்டு ரோஸும் இந்த ஆபரேஷனுக்கு ஓகேன்னு சொல்றாங்க. சோ ஆபரேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. நார்மலா ஆபரேஷன் பண்ற டாக்டர் வந்து ஒயிட் கலரோ இல்ல கிரீன் கலரோ அந்த மாதிரி ட்ரெஸ் தானே போட்டுப்பாங்க, ஆனா இங்க எல்லாரும் சிகப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஏதோ ஆபரேஷன் பண்ற மாதிரிலாம் தெரியல, ஏதோ ஒரு சடங்கு மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடிப்பட்ட இடத்துல தோல் மாதிரியான ஒரு லேயரை தானே வைப்பாங்க, ஆனா டிரான்ஸ்பரண்டான சிலிக்கா ஜெல் மாதிரி இருக்கு, அதுவும் அந்த ஜெல்லுக்குள்ள என்னமோ நகர்ற மாதிரிலாம் இருக்கு, என்ன எதுன்னு புரியல. ஆனா அதை அந்த அடிப்பட்ட தாடையில வச்சு ஆபரேஷனையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முகத்துல கட்டு கட்டி ரோஸ் பெட்ல இருக்காங்க. ரோஸை பாக்குறதுக்காக அந்த டேட்டிங் கூப்பிட்டார்ல பாய் ஃப்ரெண்டு, அவரு வராரு. சோ இவர் பண்றதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே அவரு நம்ம ரோஸை லவ் பண்றாரு போல. சோ ரோஸ் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. அதனால அப்படியே அவர் மெதுவா வெளியே வரும்பொழுது அங்க நம்ம ரோஸுக்கு ஆபரேஷன் பார்த்த டாக்டர், நீங்க ரோஸோடைய பாய் ஃப்ரெண்டா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு
அந்த பாய் ஃப்ரெண்டை தனியா கூட்டிட்டு போயிட்டு என்னமோ சொல்றாரு. சோ இங்க ரோஸும் மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. நர்ஸ் தான் கூட இருந்து எல்லா ஹெல்ப்பையும் பண்றாங்க. அதோட அந்த ரூம்ல ஒரு கேமரா ஒன்னு இருக்கு. அது வழியா தான் டாக்டர் ரோஸ் என்னென்னலாம் பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ அந்த டாக்டர் எதுக்காக ரோஸுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சா டாக்டருக்கு பக்கத்திலேயே சில போட்டோஸ்லாம் இருக்கு. அது டாக்டரோட ஒய்ஃபோட போட்டோ தான். சோ பாக்குறதுக்கு நம்ம ரோஸும் டாக்டரோட ஒய்ஃபும் கிட்டத்தட்ட ஒரே ஃபேஸ் கட்ல தான் இருக்காங்களே. அதுக்காக தான் இவரு ஃப்ரீயாவே இந்த ஆபரேஷனை பண்ணிருக்காரு. சோ ரோஸும் வந்து அவங்க உடம்பு கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. மத்த ஆபரேஷன் மாதிரி 2-3 நாள்லாம் ரெஸ்ட் கிடையாது. ஆபரேஷன் நடந்தே 1 ஹவர்ல இவங்க எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே மெதுவா கண்ணாடி கிட்ட வந்து முகமெல்லாம் கட்டு போட்டு வச்சிருக்காங்களா, நம்ம முகம் இப்ப எப்படி இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வியோட மெதுவா அந்த கட்டு எல்லாத்தையும் அவுத்து பார்க்கும்போது தான் அவங்க முகத்துல அடிப்பட்டதுக்கான ஒரு தழும்பு கூட இல்ல. அதோட இதுக்கு முன்னாடி இருந்த தழும்பு அப்படின்னு எல்லாமே கிளியர் ஆகி இப்ப செம்ம அழகா இருக்காங்க இவங்க. இதை பாக்குற ரோஸுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனா திடீர்னு அவங்க உடம்பு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஹாஸ்பிட்டல்லயே அப்படியே வெளியே நடந்து அவங்க போகும்பொழுது தான் ஹாஸ்பிட்டல்லயே ஸ்விம்மிங் பூல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அங்க ஒருத்தர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பாக்குற ரோஸ் ஸ்ட்ரைட்டா அப்படியே அவர்கிட்ட தண்ணில இறங்கி வராங்க. அந்த பர்சனும் ஆளு ரொமான்டிக்கா பேசுறாரு. நம்ம ரோஸும் உமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாயை கடிச்சு வச்சிடுறாங்க. ரத்தமே வருது. டக்குன்னு ரோஸ் அங்க இருந்து ஓடி போக அந்த பர்சனுக்கு புரியல. யாருமா நீ வந்து கடிச்சு வச்சுட்டு போயிட்ட அப்படின்னு கத்துறாரு. அதுக்கப்புறமா ரோஸ் வந்து அவங்களுடைய ரூமுக்கே வந்துடுறாங்க. டாக்டரும் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரோஸும் சொல்றாங்க, டாக்டர் நேத்து நைட்டு ஸ்விம்மிங் பூல்ல ஒருத்தர் குளிச்சுக்கிட்டு இருந்தாரு. நானும் உள்ள இறங்கி அவரை கடிச்சு வச்சுட்டு வந்துட்டேன் டாக்டர். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க ஃப்ரீயா விடுங்க. அது எப்படி டாக்டர் ஃப்ரீயா விட முடியும்? ஏன்னா நடந்தது எதுவுமே உண்மையே கிடையாது ரோஸ். நம்ம பண்ற ஆபரேஷன் மத்த ஆபரேஷன் மாதிரிலாம் கிடையாது. அந்த ஆபரேஷன்ஸ்ல நிறைய ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா இதுல ரெஸ்ட்லாம் தேவையில்லை. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மெடிசன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸா உனக்கு சில இல்யூஷன்லாம் வரும். நீ பார்த்தது எல்லாமே ஒரு ஹாலுசினேஷன் தான், கற்பனை. சோ அதுக்கு இந்த டேப்லெட்டை ரெகுலரா போடுங்க. அதோட சில பாட்டில் ஆஃப் ட்ரிங்கையும் நீங்க குடிக்கணும். ரோஸும் இது என்ன ட்ரிங்க்னு கேட்கும் பொழுது இது புரோட்டீன் ட்ரிங்க், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பெல்லாம் உங்களுக்கு பசிக்குதோ அப்ப இந்த ட்ரிங்கை குடிங்கன்னு சொல்றாரு. சரின்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நம்ம ரோஸும் அங்க இருந்து அப்படியே வெளியே வராங்க. ஃப்ரெண்டு பொண்ணும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரோஸை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ரோஸ் உண்மையிலேயே இது நீதானா? செம்ம அழகாயிட்ட. அதோட இதுக்கு முன்னாடி இருந்த தழும்புகள் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. ஆமா, நீ எப்பவுமே கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பியே, ஏன் இப்ப போடல? என்னன்னு தெரியல. இந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் எனக்கு கண் பார்வை ரொம்ப நல்லா தெரியுது. இந்த ஆபரேஷன் மூலியமா ரோஸுக்கு என்னென்ன நெகட்டிவா இருந்ததோ எல்லாமே பாசிட்டிவா மாறுது. சோ ரோஸும் அவங்க ஃப்ரெண்டு கூடவே போயிடுறாங்க. அந்த ஃப்ரெண்டும் சொல்றாங்க, இவ்வளவு பெரிய ஆபரேஷன் பண்ணி இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறவங்கள நான் பார்த்ததே இல்ல ரோஸ். உனக்கு ஓகேனா இன்னைக்கே கூட நீ வேலைக்கு வரலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது ரோஸ் சொல்றாங்க, சும்மா வர்றதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. வீட்லயே இருந்து ஒரு நல்ல டிசைன் ஒன்னு பண்ணி அத பாஸ் கிட்ட காட்டி ஒரு நல்ல பேரோட நான் வரணும்னு சொல்றாங்க. அதே மாதிரியே வீட்லயே இருந்து ஒரு பக்காவான ஒரு டிசைனை உருவாக்கி அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது வெளியே யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்களா. ரோஸ் யாரான்னு போய் பார்த்தா அது வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் தான். கையில பொக்கேவோட வந்திருக்காரு. அவரு ரோஸோட முகத்தை பார்த்துட்டு, வாவ் ரோஸ், ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே தெரியல, அவ்வளோ பக்காவா இருக்கு. இப்போ உனக்கு என்ன வேணும்? திரும்பவும் என் ஃப்ரெண்டு தான் உன்னை அனுப்புனாலா அப்படின்னு கேட்க, இல்ல நானே தான் வந்து உன்னை பார்த்தேன். ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதும் ஒரு தடவை நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா அது எதையுமே ரோஸ் கேட்கற மாதிரி இல்ல. ஃப்ளவரை வாங்கி வச்சுக்கிட்டு பாய் சொல்லி கதவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பார்ட்டிக்கு போறாங்க. அங்க அந்த பாஸும் வந்திருக்காரு. அவரு, வாவ் ரோஸ், இந்த ட்ரெஸ் சும்மா வேற லெவல்ல இருக்கு, யாரு டிசைன் பண்ணது? ரோஸும் நான் தான் பண்ணேன்னு சொல்ல, இதே மாதிரி எதுவும் பண்ணி வச்சிருக்கியா? என்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, நாளைக்கே நான் ஆஃபீஸ் கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. பாஸும் கண்டிப்பா நீ வரணும், சும்மா வேற லெவல் வேலை பார்த்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ ரோஸுக்கும் அவ்வளோ ஹாப்பி ஆகுது. 2 பேரும் உள்ள பார்ட்டி பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இஷ்டத்துக்குன்னு குடிக்கிறாங்க. போதையில அங்க இருக்கிற பர்சன்ஸ் கூடலாம் டான்ஸ் ஆடி அதுல நம்ம ரோஸ் வந்து ஒரு பையனை தனியா கூட்டிட்டு போயிட்டு ரொமான்டிக்கா ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த ஆளோட வயித்தை கிழிச்சி அவரை கொடூரமா கொலை பண்றாங்க. டக்குன்னு பார்த்தா ரோஸ் பெட்ல தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. நேத்து நடந்ததை அவங்களால நம்பவே முடியல. அப்பதான் டாக்டர் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இது எல்லாமே நம்மளோட கற்பனை அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ரோஸோட கையிலையும் எந்த ஒரு ரத்தக்கரை இல்ல. கொலை பண்ணியிருந்தா கண்டிப்பா ரத்தம்லாம் உடம்புல இருந்திருக்கும்ல. ஸோ அப்படின்னா இது வந்து ஒரு இல்யூஷன் தான் அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப பசிக்குது. டாக்டர் வந்து ஒரு டப்பால புரோட்டீன் கொடுத்துருப்பார்ல, அதை இவங்க குடிக்கிறாங்க. அதோட டேஸ்ட் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால நல்லா குடிச்சிட்டு தொடர்ந்து வீட்லயே நிறைய டிசைன்
டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம ரோஸ் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல்ல ஒருத்தரை கடிச்சு வச்சாங்கல்ல, அந்த பர்சன் வந்து ஆக்டர். இன்னைக்கு ஷூட் அவருக்கு. சோ எல்லாமே நல்லா போகுது. ஆனா திடீர்னு அந்த ஆக்டரோட உடம்பு ஒரு மாதிரி பண்ணுது. அவரால் ஒழுங்கா நடிக்க முடியல. அங்க இருக்கிற டைரக்டர்லாம் கத்துறாரு. என்ன பண்றதுனே ஒன்னும் புரியல. திடீர்னு என்ன பண்றாரு, அங்க இருக்கிற ஒரு ஆளை புடிச்சு கீழே தள்ளி விட்டு அவரோட மூஞ்சையே கடிச்சு பிச்சு எடுத்துடுறாரு. சோ அந்த ஆக்டர் வந்து பார்க்க ஒரு மிருகம் மாதிரி அந்த அளவுக்கு கொடூரமா இருக்காரு அவரு. இந்த நேரத்துல ரோஸ் வந்து வீட்டுல டிசைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ திடீர்னு அவங்களுக்கு வயிறு வலிக்குது, பசிக்கிற மாதிரி தோணுது போல. டாக்டர் கொடுத்த மாத்திரையை போடலான்னு போறாங்க. ஆனா வலி ரொம்ப அதிகமாகுது. அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ரொம்ப வலியில துடிக்கிறாங்க. அப்படியே அவங்க மயங்கிடுறாங்க. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு ரோஸ் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பசிக்குது. பக்கத்திலேயே நிறைய பழங்கள்லாம் இருக்கு. ஆனா நேரா ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி டாக்டர் கொடுத்தாருல புரோட்டீன், அதை குடிக்கிறாங்க. அதுவும் காலியாகி போகுது. இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பசிக்குதா. சோ ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா தேடுறாங்க. காய்கறி அது எதுன்னு இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அந்த பச்சை கறி ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து அப்படியே அதுல இருக்கிற ரத்தத்தெல்லாம் டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணு விடல அவங்க. திரும்ப ரோஸ் நார்மல் நிலைமைக்கு வராங்க. இப்பதான் அவங்களுக்கு புரிய வருது, எதுவுமே இல்யூஷன் கிடையாது. உண்மையிலே நமக்கு ஏதோ ஒன்று நடக்குது, தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. ஆனா அந்த டைம் அவங்க ஃப்ரெண்டு பிஸியா இருந்ததுனால கால் எடுக்கவே இல்லை. எங்க நம்ம ரோஸுக்கு இன்னும் பசி அதிகமாகுது. இந்த நேரத்துல வெளியே ஒரு பர்சன் ஒருத்தர் இருக்காரு. அவரு ஏதாவது ப்ராஸ்டியூட் லேடி இருப்பாங்களான்னு தேடிக்கிட்டு இருக்காரு. யோ மிலிட்டரி, நீ என்னையா இங்கன்ற மாதிரி நம்ம WWE CM பங்க். அவரு அப்படியே காரு கிட்ட போக அங்க நம்ம ரோஸ் வராங்க. இவர் ஆல்ரெடி ப்ராஸ்டியூட் லேடியை தான் தேடிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ரோஸ் காருக்குள்ள வந்து ரெண்டு பேரும் ரொமான்டிக் பண்ணலான்னு நினைக்கும் பொழுது வழக்கம் போல நம்ம ரோஸ் CM பங்க புடிச்சு கடிச்சு வச்சிடறாங்க. அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா அடுத்த நாள் நம்ம ரோஸ் அவங்க பெட்ல தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. நடக்கிறது இல்யூஷன் கிடையாது, எல்லாம் உண்மைதான் அப்படின்னு இவங்க கன்ஃபார்மே பண்றாங்க. அதனால ஆபரேஷன் பண்ண அந்த டாக்டர் கிட்டயே அதை சொல்லணும்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம ரோஸ் கிட்ட ஸ்விமிங் பூல்ல கடி வாங்கின அந்த ஆக்டர் ஷூட்டிங்ல ஒரு பர்சனை கடிச்சிருப்பார்ல, அந்த பர்சன் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. அவரும் வந்து ஒரு ஜாம்பி மாதிரி மாறுறாரு. அங்க இருந்த ஒரு நர்ஸை பிடிச்சி கடிக்க அதை தடுக்க வந்த ஆட்களையும் பிடிச்சி கடிச்சு விட்டுறாரு. இப்படி கடி வாங்குற எல்லோருமே ஒரு மாதிரி ஜாம்பியா மிருகமா மாற ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம ரோஸும் வந்து டாக்டரை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, டாக்டரும் எங்க பாருங்க எல்லாமே கற்பனை தான், உண்மை கிடையாது. ஆனா எல்லாமே ரொம்ப ரியலா இருக்கே டாக்டர். ரியலா தான் இருக்கும். ஏன்னா இந்த ஆபரேஷனுக்கு நாங்க யூஸ் பண்ண மயக்க மருந்துகள்லாம் வந்து ரொம்பவே வித்தியாசமான மயக்க மருந்து. அதனால என்ன ஆகும்னா நடக்கிற விஷயங்கள் ரியல் மாதிரியே தான் இருக்கும். ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குதே டாக்டர். அதுதான் ரோஸ், எல்லாமே வந்து சைடு எஃபெக்ட்ஸ் தான், சீக்கிரமாவே சரியாயிடும். இதை பத்தி நீ பெருசா கவலைப்பட தேவையில்லை. அதோட வீட்டுல தனியா இருக்காத, போய் உன் வேலையை பாரு அப்படின்னு அவரு சொல்லவே நம்ம ரோஸும் வந்து ஆபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. நேரா போய் பாஸ் கிட்ட அவங்களுடைய டிசைன் எல்லாம் காட்ட அவரு சும்மா மெர்சல் ஆகுறாரு. வேற லெவல் ரோஸ், நீ என்ன பண்ணுவெல்லாம் தெரியாது, சீக்கிரமாவே அந்த ஃபேஷன் ஷோ நடக்க போகுது, அதுல நீ ரெடி பண்ற இந்த ட்ரெஸ் தான் மெயினா இருக்க போகுது. அதனால வேலையை ஆரம்பின்னு சொல்ல ரோஸுக்கும் அவ்வளவு சந்தோஷம். இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த கடிப்பட்ட ஆட்கள்ல ஒருத்தரை பிடிச்சி பாக்குறாங்க. அவரு ரொம்பவே ஒரு ஜாம்பியாவே மாறி போயிருக்காரு. ஏதோ ஒரு வைரஸ்னால தான் இந்த மாதிரி ஆகிருக்கு. யாருக்கிட்ட இருந்து இந்த வைரஸ் பரவுச்சுன்னு கண்டுபிடிக்கணும்ட்டு அந்த வேலையில டிடெக்டிவ் ஒருத்தர் இறங்குறாரு. எங்க நம்ம ரோஸும் வந்து ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து, ரோஸ் நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும், நம்ம போயிட்டு ஒரு லஞ்ச் சாப்பிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி ஆளு டேட்டிங்க்கு கூப்பிடுறாரு. ரோஸும் ஓகேன்னு சொல்லி இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க என்ன சாப்பிடலாம் அப்படின்னு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த பாய் ஃப்ரெண்டும் சொல்றாரு, முத தடவை உன் ஃப்ரெண்டு சொல்லி தான் உன்னை நான் கூப்பிட்டேனே, ஆனா உண்மையிலேயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். கூப்பிட்டது என்னமோ உன் ஃப்ரெண்டு சொல்லி தான், ஆனா அதுக்கப்புறம் நான் பேசுனது எல்லாமே என் மனசுல இருந்து தான் பேசணுன்ட்டு அவருக்குள்ள இருக்கிற அந்த காதலை ரோஸ் கிட்ட சொல்ல ரோஸும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டும் மெதுவா ரோஸோடைய அந்த தாடை கிட்ட கைய வைக்க டக்குன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஒரு நிமிஷம் இருன்னு பாத்ரூமுக்கு போயிட்டு அவங்க வாய்க்குள்ள செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த வாயே வந்து ரொம்ப கரையா, ஏதோ மனுஷ கறியை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கா. ரோஸ் ஒரு மாதிரி பதட்டமாகி இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல வெளியே நம்ம ரோஸ் கடிச்சு வச்சாங்களே CM பங்க், அவரு ஆளு வேகமா கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஒருத்தரை பிடிச்சி கடிச்சு வச்சிடுறாரு. ஏன்னா அவரும் வந்து ஒரு மான்ஸ்டரா மாறிட்டாரு. நம்ம ரோஸ் வந்து யார் யாரெல்லாம் கடிக்கிறாங்களோ அவங்களும் ஜாம்பியா மாறுறாங்க போல. அந்த பாய் ஃப்ரெண்டும் அந்த CM பங்க போட்டு சரியடி அடிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா ரோஸை காணோம். இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ்லாம் வந்து இந்த ஜாம்பி மாதிரி மாறின ஆட்களை பார்த்து ரேபிஸ் மாதிரியான ஒரு வைரஸால இவங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இவங்க யாரையாவது கடிச்சாங்கன்னா அதிகபட்சம் 48 மணி நேரம் தான், அதுக்கப்புறம் இவங்களும் ஜாம்பி மாதிரியே மாறிடுறாங்க. அதனால ஊருக்குள்ள யாரெல்லாம் ஜாம்பி மாதிரி இருக்காங்களோ அவங்க யார் யாரெல்லாம் கடிச்சாங்களோ எல்லாரையுமே குவாரண்டைன் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு ஒரு பர்சன் ஜாம்பியா உள்ள வருவாராம். அங்க இருக்கிற போலீஸ்லாம்
டக்குன்னு அவரை ஷூட் பண்ணி கொலை பண்ணவே டாக்டர் கத்துறாரு. அவரு நோயினால பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் ஒன்னும் மிருகம் கிடையாது அப்படின்னு கத்துறாரு. எங்க ரோட்ல நம்ம ரோஸ் வந்து கத்திக்கிட்டே அப்படின்னு நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அதை பார்த்த ஒருத்தர், ஏமா உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ரோஸ் அப்படியே ஒரு மாதிரி கத்திக்கிட்டே ஒரு சந்துக்குள்ள போறாங்களா, பின்னாடி அவரும் வராரு. டக்குன்ட்டு ரோஸோட உடம்புல இருந்து டென்டக்கல்ஸ் மாதிரி, ஆக்டோபஸோட டென்டக்கல்ஸ் மாதிரி வெளியே வந்து அந்த பர்சனை சாகடிக்குது. இப்போ ஒரு இல்யூஷன் மாதிரி வருது. ஜாம்பி மாதிரியே இருக்கிற நர்ஸ் ஆளுங்கெல்லாம் அவங்க பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கிற நம்மளோட ரோஸுக்கு ரெட் கலர்ல துணியை சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ரோஸ் வந்து ரெட் கலர் துணியோட இந்த ஜாம்பிகளுக்கெல்லாம் ஒரு ராணி மாதிரி அப்படியே எழுந்து நடந்து வராங்க. இது எல்லாமே ரோஸுக்கு வர கனவு தான். இப்போ அவங்க பெட்ல தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. என்ன நடக்குதுன்ட்டு ரோஸுக்கு எதுவும் புரியல. அவங்களுக்கு பசிக்குது. அந்த புரோட்டீனை குடிக்கலான்னு பாக்குறாங்க. டக்குன்னு அது கீழே விழுந்துருது. பார்த்தா அது புரோட்டீன்லாம் கிடையாது, அது மனித ரத்தம் தான். இதை தான் அந்த டாக்டர் ரோஸுக்கு டப்பா டப்பாவா கொடுத்துருக்காரு. ரோஸும் டாக்டர் கிட்ட போகலான்னு அப்பாயின்மெண்ட் வாங்க ட்ரை பண்றாங்க. ஆனா லைன் போகல. அதனால வேலைக்கு அவங்க வராங்க. அங்க வந்து நம்ம ரோஸ் செஞ்ச ட்ரெஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரோஸோடைய அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க தான் ஒரு முக்கியமான ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க. ஆனா அது பார்க்கறதுக்கு அவ்வளவா செட் ஆகல போல. பாஸம் வந்து ஏதாவது நாள் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்கும் பொழுது ரோஸ் வந்து ஒரு சிசரை எடுத்து இஷ்டத்துக்குன்னு கட் பண்றாங்க. பார்த்தா அதுவே செம ஸ்டைலா இருக்கு. பாஸும் இம்ப்ரெஸ் ஆகி கிளாப்லாம் பண்றாரு. இந்த ட்ரெஸ் தான் நம்ம ஷோவோடைய கடைசியா வரப்போகுது, ஷோவை முடிக்க போற பெஸ்ட் ட்ரெஸ்ஸே இதுதான் அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கும் ரோஸுக்கும் அவ்வளோ சந்தோஷம். அடுத்த நாள் நைட்டே அந்த ஃபேஷன் ஷோ ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ரோஸ் அங்க வந்துடுறாங்க. ஆனா ரோஸோடைய ஃப்ரெண்டு இன்னும் காணோம். ரோஸ் அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்காங்களே. அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டாலும் இல்ல எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப ரோஸுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. டாக்டர் கிட்ட இருந்து தான், நேத்து நீ எனக்கு கால் பண்ணும் பொழுது என்னால எடுக்க முடியல, உன்னோட பிளட் சாம்பிளை எடுத்து நான் டெஸ்ட் பண்ணும் பொழுது சில விஷயங்களை நான் கண்டுபிடிச்சேன், அதை பத்தி பேசலாமா, நீ உடனே என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமான்னு கேட்க, இல்ல டாக்டர் என்னால இப்ப வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க நம்ம ரோஸ். எங்க டாக்டரும் போனை கீழே வைக்கிறாரு. அப்ப டாக்டருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு போட்டோ மாதிரி இருக்கு. அதுல பார்த்தா முகமே விகாரமா இருக்கிற ஒரு பெயிண்டிங் ஒண்ணு இருக்கு. எங்க அந்த ஃபேஷன் ஷோ நடக்கிற இடத்துக்கு நல்ல வேலையா நம்ம ரோஸோடைய ஃப்ரெண்டு பொண்ணு வந்துட்டாங்க. வந்தவங்க ஒரு லேடியோடைய ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு, நான் வர வழியில ஒருத்தன் ரொம்ப கொடூரமா என் கையை வேற கடிச்சு வச்சுட்டு போயிட்டான், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் டைம் இல்ல, அதான் வேகமா நான் ஷோவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி சீக்கிரம் ரெடி ஆகு அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு குடிச்சு வச்ச அந்த ட்ரிங்க்ஸை ஒரு லேடி குடிக்கிறாங்க. திரும்பவும் யோ மிலிட்டரி நீ என்னையா இங்கன்ற மாதிரி இவங்க WWE வர ஏஜே லீ, நம்ம சிஎம் பங்கோட ஒய்ஃப். இவங்க குடிச்சு அந்த ட்ரிங்க்ஸை வேற ஒருத்தங்க கிட்ட கொடுக்க, கடி வாங்கின அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட இருந்த வைரஸ் இந்த ஏஜே லீ கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் பரவ ஆரம்பிக்குது இந்த ஃபேஷன் ஷோக்குள்ளேயே. அந்த ஃப்ரெண்டு வந்துட்டாங்கன்ற விஷயம் தெரியாம நம்ம ரோஸ் வெளியே அந்த ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. அவ திரும்பவும் அவங்க வயிறு வலிச்சு அப்படியே கீழே விழுந்து போக, அங்க வந்த 2 பேரு இங்க பாடுறா ஒரு பொண்ணு போதையில உருண்டுகிட்டு இருக்கான்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ரோஸ் உடம்புல இருந்து ஒரு டென்டக்கல் வெளியே வந்து அங்க இருக்கிற பர்சனை காலி பண்ணுது. இன்னொரு பர்சன் அந்த வீடியோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணும் பொழுது பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்து அந்த வீடியோ எடுக்கிற பர்சனை அடிச்சு போட்டுட்டு அவருடைய கோர்ட்டை கலட்டி ரோஸ் உடம்புல இருந்து வருதுல டென்டக்கல், அதை அப்படியே மெதுவா மூடி ரோஸை தூக்கிக்கிட்டு அவர் திரும்ப ஃபேஷன் ஷோக்குள்ள போறாரு. அப்படின்னா இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு நம்ம ரோஸ் உடம்புல என்னமோ இருக்குன்னு ஆல்ரெடி தெரியும் போல. அதனாலதான் அந்த டென்டக்கலை பார்த்து பயப்படாம அங்க இருந்து போறாரு. இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த டென்டக்கல் வந்து அட்டாக் பண்ணுச்சுல ஒரு பர்சன், அந்த பர்சன் அப்படியே ஆளு எழுந்து ஒரு ஜாம்பியா மாறுறாரு. எங்க ரோஸ் ஷோல இருக்காங்க. என்ன நடந்ததுன்னே புரியல. அங்கதான் அந்த பாய் ஃப்ரெண்டும் இருக்காரு. வெளியே நீ மயங்கி விழுந்துட்ட, நான் தான் உன்னை உள்ள கொண்டு வந்தேன், சீக்கிரமா நம்ம டாக்டர் கிட்ட போகலாம், அதான் ஒரே வழி அப்படின்னு சொல்ல, இல்ல என்னால வர முடியாது, இந்த ஷோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இந்த ஷோ முடிஞ்சாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரோஸ் அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போறாங்க. ரோஸோடைய கனவுல இந்த ஜாம்பிகளுடைய ராணி மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்கல்ல, அதே ட்ரெஸ்ஸை தான் இவங்க டிசைன் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்காங்களே. அவங்களும் கடைசியா வர பொறுத்து நான் தான் இந்த ஷோவை செமையா முடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஷோவும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே செமையா ரேம்ப் வாக் வராங்க. நம்ம ரோஸ் பாஸ் மற்ற ஆட்கள் எல்லோருமே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒருத்தர் ரேம்ப் வாக் வரும் பொழுது அவரோட உடம்பு ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகுது, கீழே விழுந்துடுறாரு. ஆனா இருந்தாலும் திரும்ப ஆளு ஏறி போயிடுறாரு. இந்த நேரத்துல ரோஸ் கிட்ட அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து, இங்க பாரு நிலைமை சரியில்லை, நம்ம சீக்கிரமா டாக்டர் கிட்ட போகணும்னு சொல்ல, நான் தான் சொன்னல இந்த ஷோவை முடிக்காம என்னால வர முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அடுத்ததா வரலான்னு இருந்த மாடல் வந்து கதறாங்க.
முகத்துல ரத்தத்தோட. என்ன நடக்குதுன்னு யாருக்கும் ஒன்னும் புரியல. பார்த்தா நம்ம ரோஸோட அந்த ஃப்ரெண்டு பொண்ணு தான். ஆல்ரெடி அவங்க கையில அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்ட ஆளு கடிச்சிருப்பாங்கல்ல, அதனால இப்ப இவங்களும் ஜாம்பி மாதிரி மாறிட்டாங்க போல. அந்த லேடிய கடிச்சு துப்பிட்டு அப்புறம் அவங்க ரேம்ப் உட்காராங்க. அதுவும் வாயில ரத்தத்தோட. எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க. ஆனா அந்த பாஸ் வந்து என் ஷோவையே நீ கெடுத்துட்டல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கத்துவாராம். அப்படியே எகிரி அந்த பாஸ புடிச்சு அவர் மூஞ்சையே கடிச்சு துப்பிடுறாங்க. அதோட அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்ட ஆட்கள்லாம் ரொம்ப கொடூரமா அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடமே ரண கொடூரமாகுது. எங்க நம்ம ரோஸும் அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஆனதை பார்த்து என்ன பண்றதுனே புரியல. ஆனா பாய் ஃப்ரெண்ட் சொல்றாரு, சொன்னா கேளு, நம்ம சீக்கிரம் டாக்டர் கிட்ட போகணும்ட்டு வேகமா அவங்க டாக்டர் கிட்ட வராங்க. சோ டாக்டரும் வந்து ரோஸ் கிட்ட என்ன ஆச்சு ரோஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டர் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, நடந்த எதுவும் என்னோட கற்பனை கிடையாது, உண்மையிலேயே நான் அந்த ஆட்களை கொலை பண்ணேன், என் மூலியமா எல்லாரும் கொடூரமான ஆட்களா மாறுறாங்க. டாக்டரும் எனக்கு புரியுது ரோஸ், உன்னால பரவன ஒரு விஷயத்த உன்னாலேயே தடுக்க முடியும், நீ நினைச்சா எல்லாரையும் காப்பாத்தலாம், என் கூட வா அப்படின்ட்டு ஒரு ரூமுக்குள்ள அனுப்புறாரு. பார்த்தா அந்த ரூமே ரெட் கலர்ல இருக்கு. உள்ள வந்துட்டு நம்ம ரோஸும் பாய் ஃப்ரெண்டும் போறாங்க. ஆனா அந்த டாக்டர் அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு கண்ணாடி சைடுக்கு வராரு. இப்பதான் டாக்டர் சொல்றாரு, உன் கூட இருக்கானே பாய் ஃப்ரெண்டு, அவங்கிட்ட ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். ஸ்டார்டிங்லேயே டாக்டர் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு கூட்டு போயிருப்பார்ல, இந்த விஷயத்தை தான் ஆளு சொல்லிருக்காரு போல. எங்க நம்ம ரோஸும் திரும்பவும் என்னை ஏமாத்திட்டல, இந்த தடவை டாக்டர் சொல்லிதான் என் கூட பழகனியா அப்படின்னு அவங்க ரொம்ப கடுப்பாக. அந்த பாய் ஃப்ரெண்டும் இல்ல இல்ல ரோஸ், நான் சொல்றத கேளு, அவர் என்கிட்ட சொன்னார் தான், ஆனா உண்மையிலே நான் கூட இருந்தது உன்னை கேர் பண்ணணும், உன்னை பாதுகாக்கணும்னு தான், இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்னு ரோஸ் சொல்றாங்க. சோ பாய் ஃப்ரெண்டுக்கு அந்த டாக்டர் மேலதான் கடுப்பு வருது. வேகமா போய் அந்த கண்ணாடியை தட்டி, யோ டாக்டர் நீ மோசமான ஆளுயான்னு சொல்லும் பொழுது, மோசமான ஆளு என்ன பண்ணுவாங்கன்னு காட்டட்டுமான்ட்டு ஒரு பட்டனை பிரஸ் பண்ணுவாரு. டக்குன்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் மேல இருந்து அப்படியே ரத்தம் கொட்டும். இப்ப பாய் ஃப்ரெண்ட் உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கா. பக்கத்திலேயே இருக்கிற ரோஸுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே வயிறு அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. ரோஸ் உனக்கு நல்லா பசிக்குதுன்னு எனக்கு தெரியும், பக்கத்திலேயே இருக்கான் பாரு, அவனை கடிச்சு தின்னு. ரோஸும் வலியோடவே, டாக்டர் என்ன பண்றீங்க நீங்க, எனக்கு புரியல அப்படின்னு கேட்கும் போதுதான் டாக்டர் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னோட ஒய்ஃபுக்கு கேன்சர் இருந்தது, அதை குணமாக்கணும்ட்டு நான் சில ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்காக நான் ஒரு மருந்தையும் கண்டுபிடிச்சேன், ஆனா என் ஒய்ஃப் இறந்துதான் போனா. ஆனா இருந்தாலும் நான் கண்டுபிடிச்ச அந்த மருந்துல ஒரு புதிய வைரஸ் ஒண்ணு உருவாச்சு. இறந்து போன என் ஒய்ஃப் திரும்ப உயிரோட வந்தா. ஆனா அவ என் ஒய்ஃபா இல்ல, ஒரு மிருகமா இருந்தா. ஆனா நான் அத மனுஷங்களுடைய அடுத்த கட்டம்னு பாக்குறேன். இத பத்தி தொடர்ந்து நான் ஆராய்ச்சி பண்ணணும், எனக்கு ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் வேணும், அப்பதான் நீ வந்து மாட்டின அப்படின்னு சொல்றாரு. இந்த டாக்டர் ஒரு வைரஸை உருவாக்கி இருக்காரு, அதை டெஸ்ட் பண்றதுக்கு தான் நம்ம ரோஸ் அவரு யூஸ் பண்ணிருக்காரு. அந்த வைரஸ் தான் இவங்க கிட்ட இருந்து எல்லார்கிட்டையும் பரவி ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற அந்த பாய் ஃப்ரெண்ட் அப்படியே பின்னாடி போகும்போது அவருக்கு பின்னாடி ஒரு லேடி இருக்காங்க. ஆனா அவங்க உடம்பு வந்து பெரிய ஆக்டோபஸ் மாதிரி கொடூரமா இருக்கு. டாக்டரும் சொல்றாரு அதுதான் என்னோட ஒய்ஃப்னு சொல்றாரு. பாய் ஃப்ரெண்ட் பயந்து போறாரு. டக்குன்னு ஒரு டென்டக்கல் வந்து அவர் அட்டாக் பண்ணுது. பார்த்தா அது நம்ம ரோஸ் தான். ஆனா ரோஸ் பாய் ஃப்ரெண்டா அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த டென்டக்கலை கட் பண்ணி விட்டுறாங்க. ஆனா இருந்தாலும் ரோஸால ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளோ பசிக்குது. டாக்டரும் எங்க பாரு, உன் உடம்புல இருக்கிறதுக்கு நீ தீனி போடணும், அப்பதான் அது மனுஷங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரும், உன்னை வச்சு கண்டிப்பா மனித இனத்தையே நான் மாத்துவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. கமான் ரோஸ், நீ அவனை சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே ரோஸ் அந்த பாய் ஃப்ரெண்டை சாப்பிட்ற மாதிரியே வராங்க. டக்குன்னு திரும்பி கத்தியாலேயே டாக்டரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஆக்டோபஸ் மாதிரி இருக்காங்களே, அவங்கள அப்படியே குத்துன்னு குத்தி அவங்கள சாகடிச்சிடுறாங்க. வெளியே இருந்து டாக்டர் கத்துறாரு. உங்ககிட்ட இருந்த 2 டெஸ்ட் சப்ஜெக்ட்ல ஒன்ன காலி பண்ணிட்டேன், இன்னொன்னு நான் தானே அப்படின்ட்டு ரோஸ் கத்தியாலேயே அவங்களே வெட்டிக்கிட்டு இறந்து போறாங்க. இங்க அந்த டாக்டர் வந்து ஃபுட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப ரேடியோல நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. புதுசா ஒரு வைரஸ் பரவி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட எல்லோரையுமே கருணை அடிப்படையில சாகடிச்சாச்சு. ஆனா அந்த வைரஸ் எங்க இருந்து பரவுச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. எங்க அந்த டாக்டரும் ஃபுட்டு சாப்பிட செய்வாருன்னு பார்த்தா சும்மா கறி, மீட்டு, ரத்தம்ட்டு இந்த மாதிரி ஃபுட்டை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நேரா அதை கொண்டு போய் யாருக்கு கொடுக்கறாருன்னா நம்ம ரோஸுக்கு தான். ரோஸ் வந்து அவங்களே வெட்டிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. ஆனா டாக்டர் உடனே போயிட்டு காப்பாத்திட்டாரு போல. இப்ப ரோஸ அவரோட ஹாஸ்பிட்டல்லே ஒரு இடத்துல வச்சு இவரு தொடர்ந்து அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரோஸும் வந்து அவங்க கழுத்தெல்லாம் தொட்டு பார்த்து அந்த கட் பண்ண காயமே இல்ல, என்ன அர்த்தம், கழுத்துலயும் அந்த ஜெல்லி மாதிரி ஒண்ணு, அதுக்குள்ளதான் அந்த வைரஸ் இருக்கு போல. அந்த வைரஸ் அந்த அடிப்பட்ட காயத்தெல்லாம் மொத்தமா குணமாக்கிடுது, அப்படியே புது ஆளா மாத்தி விட்டுடுது. இங்க ரோஸும் வந்து ப்ளீஸ் என்ன வெளியே விடுங்கன்னு பயங்கரமா கத்துறாங்க. இந்த இடத்துலயே ராபிட்ன்ற இந்த படம் முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை ஒன்று போட்டு விடுங்க. அதோட உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.